வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. ஸோ என்கவுண்டர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் 13வது டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? ஸோ வாப்பா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியா? ஸோ இங்க பாருங்க, நுண்ணூட்ட சத்துக்களுக்கு ஏதேனும் ஒரு எடுத்துக்காட்டு தருக. சரியா? ஸோ கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மைக்ரோ நியூட்ரிஷன். ஸோ ஆப்ஷன் பாருங்க, துத்தநாகம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், நைட்ரஜன். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துத்தநாகம். சரியா? ஸோ இந்த துத்தநாகத்தை நம்ம எப்படி குறிப்பிடுவோம்னு பாருங்க. ஓகேவா? ஸோ தனிமம் இதுக்கு என்ன குறிப்பிடுவோம்னா Z குறிப்பிடுவோம். அது மட்டும் இல்லாம இதனுடைய எண், ஓகேவா, இந்த அட்டாமிக் நம்பர் சொல்லுவாங்க, அணு எண் எத்தனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30. துத்தநாகத்தின் அணு எண் எவ்வளோ? 30. இதனுடைய அணு நிறைன்னு கேட்பாங்க. அணு நிறை வந்து பாத்தீங்கன்னா இதோட 2 மடங்கா இருக்கும், 65.38. சரியா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறை எண். சரியா? அது மட்டும் இல்லாம இந்த துத்தநாகம் என்ன வடிவத்துல இருக்குன்னு நம்ம கேட்கலாம். ஸோ என்ன வடிவம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸகன் வடிவம். எக்ஸகன் வடிவம்னா அருங்கோணம். சரியா? எக்ஸகன் எக்ஸகன் எக்ஸகன்னா தமிழ்ல பாருங்க அருங்கோணம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கொஸ்டின்ல இதுல இருக்கக்கூடிய சப் கொஸ்டின்ஸ் அப்படியே பாத்துங்க. நுண்ணூட்ட தனிமம் இல்ல நுண்ணூட்ட சத்துனா வந்து பாத்தீங்கன்னா இதுல துத்தநாகம் ஒண்ணு. ரெண்டாவது இந்த துத்தநாகத்தினுடைய அந்த சிம்பிள் என்ன பாத்துக்கோங்க. மூணாவது இதனுடைய அணு எண், ஓகேவா, எலமெண்ட் நம்பர் எவ்வளவுன்னு பாருங்க 30. இதனுடைய நிறை, ஓகேவா, இதனுடைய வெயிட் எவ்வளவுன்னு கேட்கறாங்க 65.8 38. ஸோ அடுத்து வந்து பாருங்க இதனுடைய என்ன ஷேப்ல கிறிஸ்டல் அந்த ஸ்ட்ரக்சர் என்ன வடிவத்தில் இருக்குதுன்னா அருங்கோண வடிவத்தில் இருக்கும். அருங்கோண வடிவம்னா எப்படின்னா இங்க பாருங்க, நான் எழுதி போடுறேன். சரியா? ஸோ அருங்கோண வடிவம்னா பாருங்க 1 2 3 இப்படி இருக்கா? ஸோ இந்த ஷேப்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துத்தநாகத்துடைய அந்த டெஃபினிஷன் எல்லாமே. சரி பார்த்துங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. பாதுகாப்பு செல்கள் எதை கட்டுப்படுத்த உதவுகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ த ரேஷியோ ஆஃப் ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். இந்த இடத்துல டிரான்ஸ்பிரேஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீராவி போக்கு. ரைட்டா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல ஸ்டொமேட்டான்னு இருக்கு. ஸ்டொமேட்டா என்னன்னா இலைத்துளை. ஓகேவா? இந்த இலைத்துளை வழியாக தான் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் நடைபெறும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறது சரி, தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிறது சரி, இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டொமேட்டா வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா நடைபெறும். ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. டேஷ் இணைவதன் மூலம் பாலின இனப்பெருக்கம் நடைபெறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, எதுனா வந்து பாத்தீங்கன்னா கேமிட்டுகள். ஓகேவா? பால் இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம் 2 வகையா சொல்லுவாங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமிட்டுகள் இணைவதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால் இனப்பெருக்கம் வந்து நடைபெறும். சரியா? சோ வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வெப்பநிலை அதிகரிக்கும் போது எந்த மலர்கள் வந்து பூக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? சோ என்னன்னா துலிப் மலர்கள். ரைட்டா? ஸோ சூரியகாந்தியை நம்ம வந்து பாத்துக்கலாம். சூரியகாந்தியை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது அதனுடைய சூரிய ஒளிக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய அமைப்பை வந்து அதை மாத்திக்கும். சரிங்களா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் எது பூச்சி அல்ல? ஓகேவா? சோ மூட்டை பூச்சி, கொசு, சிலந்தி. ஆன்சர் பாருங்க சிலந்தி. சரியா? சோ அடுத்த வினா, நமது தேசிய பறவையின் இருசொற் பெயர் என்ன? ஓகேவா? சோ என்னன்னா வந்து பாருங்க பாவோ கிஸ்டியாடிஸ். ஓகேவா? சோ நம்மளுடைய தேசிய பறவை என்ன? மயில். ஓகேவா? சோ இது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் தெரியும் எல்லாருக்குமே. ஒரு சிலர் தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கங்க. மயிலோடைய அந்த இருசொற் பெயர் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா பாவோ கிஸ்டியாடிஸ். சரியா? சோ இதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சோ அடுத்தது தேசிய பறவைன்னு பார்த்தோம். அப்போ மாநில பறவை என்ன? தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? அப்ப தமிழ்நாட்டின் மாநில பறவை வந்து பாத்தீங்கன்னா எமரால்டு டவ். ஓகேவா? எமரால்டு டவ். எமரால்டு டவ்னா என்ன? மரகத புறா. சரிங்க சார், இதை சொல்லிட்டீங்க. அப்ப மாநில மரம் என்ன? மாநில மரம் வந்து பாத்தீங்கன்னா பாம் ட்ரீ. ஓகேவா? பாம் ட்ரீ அதாவது பனை மரம், கற்பக விருட்சம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? சோ அதுக்கப்புறம் பூ. இங்க வந்து பாத்தீங்கன்னா தேசியத்தினுடைய பூ வந்து பாத்தீங்கன்னா லோட்டஸ், தாமரை. சரியா? சோ இதுவே நம்மளுடைய தமிழ்நாட்டின் மாநில பூ என்னன்னு பாத்தீங்கன்னா செங்காந்தல். சரியா? செங்காந்தல். சோ இதெல்லாம் வந்து நீங்க டிஃபால்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட்ஸ். ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இருசொல் பெயர்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? சரியா? இங்க பாருங்க, ஹக்ஸ்லி, கரலஸ் லினியஸ், நிக்கோபஸ் கோப்பர்னிகஸ்,
சார்லஸ் டார்வின் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த சார்லஸ் டார்வினை பொறுத்தவரையும் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட் சொல்லியிருப்பாரு, தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும்னு. சரியா, அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷன் சொல்லக்கூடிய இந்த பரிணாமம் ஒரு ஒரு இனத்திலிருந்து ஒரு உயிரினத்திலிருந்து அடுத்த உயிரினம் உருவாகும் போது முக்கியமான புதிய பண்புகளை அது பெற்றிருக்கும் சொல்லிட்டு இதை சார்லஸ் டார்வின் விளக்கி கூறியிருப்பார். சரியா, சோ இதுல இந்த இருசொல் பெயர்களை அறிமுகப்படுத்தியது யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் அறிமுகப்படுத்தியது பாருங்க, ஃபாகின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாகின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதை தொடங்கி வச்சுட்டு இருப்பாரு. ஆனால் அதை பெரிய லெவல்ல 2வது வாட்டி நல்லா எடுத்துட்டு போயிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுதான் சொல்லிட்டு அழுத்த திருத்தமா சொன்னது யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கரோலஸ் லினியஸ் தான். சப்போஸ் ஃபாகின் ஆப்ஷன்ல இருந்தா அதையும் நீங்க வந்து போட்டுக்கணும். அது இல்லாதனால கரோலஸ் லினியஸ் மட்டுமே இருந்தா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஆன்சர். என்னன்னா இந்த ரெண்டுத்துலயுமே நீங்க வந்து தெளிவா இருக்கணும். என்னன்னா இருசொல் பெயர்களை உருவாக்கியவர் அப்படின்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாகின் கொடுத்திருந்தா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இருசொல் பெயர்களை விரிவாக எடுத்து கூறியவர் யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா கரோலஸ் லினியஸ் தான். சரியா, இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமா நம்ம வந்து பார்த்திருப்போம், புறால வந்து பாத்தீங்கன்னா 2 பேரை வந்து சொல்லியிருப்பார் இவர். சரியா, ஏற்கனவே நடந்த போன டெஸ்ட்ல வந்து இதை பத்தி நான் சொல்லியிருப்பேன். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நாடா புழுவின் இருசொல் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஆன்சர் பாருங்க, டேனியா சோலியம். சரியா, டேனியா சோலியம் தான் நாடா புழுவினுடைய இருசொல் பெயர். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. பள்ளிகள் எதன் வழியாக வந்து பாத்தீங்கன்னா சுவாசிக்கின்றன? ஓகேவா, சோ எதுனா வந்து பாத்தீங்கன்னா நுரையீரல் வழியா, லங்ஸ். ரைட்டா, சோ செவில் வழியா வந்து பாத்தீங்கன்னா மீன்கள் வந்து சுவாசிக்கும். அடுத்து வினா பார்க்கலாம். சைக்ளோஸ்டம்ஸ் என்பது டேஷ்னு கேட்டிருக்காங்க. சரியா, சோ தாடை இல்லாத முதுகெலும்புகள் தான் வந்து பாத்தீங்கன்னா சைக்ளோஸ்டம்ஸ். அடுத்த கொஸ்டின், இலைகள் மூலம் தாவர இனப்பெருக்கம் எதில் வந்து நடைபெறுகிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா பெரியோ பில்லம். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பெரியோ பில்லம். அடுத்த வினா, ஏறும் வேர்கள் எதில் காணப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, சோ வெற்றிலை கருமிளகு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஏறும் கொடிதான். சரியா, அப்போ சி. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு பூவில் ஆண் இனப்பெருக்க பகுதி எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சோ பிஸ்டில்ஸ், ஆண்ட்ரோசியம், செபாஸ், இதழ். ஓகேவா, ஆன்சர் பாருங்க ஆண்ட்ரோசியம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், சுவாச வேர்கள் எதில் காணப்படுகின்றன? சரியா, சோ என்னன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவிசினியான்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தில் தான் இது காணப்படுகிறது. ரைட்டா, சோ அடுத்து வந்து பாருங்க, மனித மண்டை ஓடு எத்தனை எலும்புகளை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா கொஸ்டின் தான், 22 கொண்டுள்ளது. சரியா, அதே மாதிரி பற்களும் இருக்கும். முன்கடவாய் பற்கள் எத்தனை, பின்கடவாய் பற்கள் எத்தனை, அது வந்து பாத்துங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய பிறக்கும் போது ஒரு குழந்தையினுடைய மொத்த எலும்பு எவ்வளவுன்னு கேட்டிருப்பாங்க. சரியா, பிறக்கும் போது வந்து குழந்தையின் எலும்புகள் அதிகமா இருக்கும். ஸோ வயசாக வந்து அதிகமா இருக்கும். அதையும் நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கணும் இந்த கொஸ்டின்ல. சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டினிட்டியா என்ற சுவாச உறுப்புகள் எதில் காணப்படுகின்றன? சரியா, ஸோ எதிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டோபஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க, குழல் போன்ற உணவு குழலை கொண்டது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எதுனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நட்சத்திர மீன். நட்சத்திர மீன் தான் வந்து குழல் போன்ற உணவு குழலை கொண்டு இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, கிராம் நேர் பாக்டீரியாக்களை பற்றிய தவறான கூற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். டெக்காயிக் அமிலம் காணப்படுவதில்லைன்னு வந்து கொடுத்திருக்காங்க. சரியா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தவறு. ரைட்டா, சோ அடுத்து வந்து பாருங்க, செல் சுவரில் அதிக அளவு பெப்டிடோ கிளைகள் உள்ளது. சரியா, சோ இதுவும் தவறு. அடுத்தது, செல் சுவர் ஓரடுக்கால் ஆனதுன்னு கொடுத்திருக்காங்க. ஓரடுக்கால் ஆனது தான் இது சரி. அடுத்தது, லிப்போ பாலிசக்கரைட்டுகள் கொண்ட செல் சுவர். சோ இதுவும் சரி. ஓகேவா, அவன் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா தவறானதான். இந்த 4த்துல வந்து பாத்தீங்கன்னா 1, 2 மட்டும் தான் தவறு. அப்போ 1, 2 வந்து தவறுன்னு ஆப்ஷன்ல பாருங்க. சரியா, சோ 1, 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீல தான் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சி தான் ஆன்சர். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஆர்கி பாக்டீரியம் என்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ பெத்தனோ பாக்டீரியம் தான் இதனுடைய பெயர். சரியா, சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, நீல பசும்பாசிகளோடு தொடர்புடைய சரியான கூற்று எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா, சோ நகர்வதற்கான உறுப்புகள் வந்து இது இல்லை. சரியா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா சரி. செல் சுவரில் செல்லுலோஸ் காணப்படுகிறது. எதில் செல் சுவர் செல்லுலோஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீல பசும்பாசியில காணப்படாது. அதனால இது தப்பு. ஓகேவா, உடலத்தை சுற்றி மியூசியேஜ் என்று காணப்படுவதில்லை, காணப்படும். அதனால இதுவும் தப்பு. அடுத்தது, புளோரிடியன் தரசம் காணப்படுகிறது, இதுல காணப்படாது. அப்ப இதுவும் தப்பு. சரியா, சோ ஏ மட்டும் தான் சரி. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, சரியாக பொருந்துள்ள இணையை கண்டறிக. சரியா, சோ இதுல எது சரியா பொருந்திருக்குன்னா பாக்டீரியங்கள் நுனிக்கழலை நோய். சரியா, இதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா வந்து பொருந்திருக்கு. சரியா, சோ அடுத்து வந்து பாருங்க,
எப்பிரிவு தாவரம் ஓங்கிய கேமிட்டாக தாவர சந்ததியை கொண்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சோ எதுனா வந்து பாத்தீங்கன்னா பெரியோபைட்டுகள். சரியா? சோ அடுத்த வினா, டெரிட்டோபைட்டுகளில் கேமிட்டாக தாவர சந்ததியை குறிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன் உடலம். சரியா? சோ அடுத்த கொஸ்டின், அடுத்த வினா, ஜிம்னோஸ்பம்களில் எப்போது கருவுண் திசு உருவாகிறது? சோ பாருங்க, கருவுறுதலுக்கு முன். சரியா? சோ இந்த ஜிம்னோஸ்பம்னா ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜிம்னோஸ்பம்னா திறந்த விதையுடைய தாவரம். ரைட்டா? திறந்த விதை வந்து பாத்தீங்கன்னா ஜிம்னோஸ்பம், மூடிய விதை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சியோஸ்பம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வந்து பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போனா நம்ம வந்து ஷர்ட் வந்து ஓபன் பண்ணுவோம். அப்போ ஜிம்மு வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்றோமா, அப்போ திறந்த. ஸோ இந்த வந்து ஒரு க்ளூவை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம் வாங்க. வேர்கள் என்பவை கீழ் நோக்கியவை, நேர்புவி நாட்டமுடையவை, எதிர் ஒளி நாட்டமுடையவை. சரியா? அப்போ ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பிரியோபில்லம் டயாஸ்கோரியா எதற்கு எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாவரம் தான். ஓகேவா? ஒரு பொட்டானிக்கல் நேம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுன்னு பாருங்க, இலை மொட்டு தண்டு மொட்டு. ஓகேவா? இதோட எடுத்துக்காட்டு இதுதான். அப்போ பாம்பே. ஸோ அடுத்த வினா, கீழ்கண்ட எது வெக்சிலரி இதழ்மிழ் குடும்பத்தின் பண்பை சார்ந்தது ஆகும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பாருங்க ஃபெபேசி. ரைட்டா? இணைந்த சூலக இலைகள் கொண்ட சூலக வட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இணைந்த சூலக இலை சூலகம். ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்ட எதிலிருந்து திரள் கனி உருவாகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? பல இணையா சூலக இலை சூலகப்பை. சரியா? ஸோ அடுத்த வினா பாருங்க, உண்மை கனி என்பது மலரின் சூலகப்பை மட்டுமே கனியாக உருவாவது ஆகும். அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், முதன்மை வகைக்காட்டு காணப்படாத போது அசலற்ற தொகுப்பிலிருந்து பெறப்பட்ட மாதிரி பெயர் சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ ஹாலோடைப், நியோடைப், ஐசோடைப், பாரோடைப். சோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். சோ பாம்பே. அடுத்த கொஸ்டின், மரபு வழி வகைப்பாடு எதனை பிரதிபலிப்பதால் மிகவும் விரும்பத்தக்க வகைப்பாடாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பாருங்க, பரிணாம உறவு முறை. அடுத்த கொஸ்டின், பல்வேறு வகைப்பட்ட தாவர நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் ஆகிய அடங்கிய வகைப்பாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ செக்ரோட்ரானமி, அதாவது ஊநீர் சார் வகைப்பாடு. சரியா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் எந்த தாவரத்தின் வேர் முண்டுகளில் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் இழை நுண்ணுயிர்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? குரோட்டாலேரியா ஜான்சியா. சரியா? ஆப்ஷன் ஏ. சோ அடுத்த வினா, இருபக்க சீர்கொண்ட மலர்கள் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? சோ சீரோபீஜியா. சீரோபீஜியா தான் இதற்கான விடை. அடுத்த வினா, பைலோஜெனியை தேர்ந்து கொள்ள கீழ்கண்ட எந்த வரிசைகள் பயன்படுத்தப்படுகின்றன? RRNA. சரியா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, பல செல்களின் பணிகள் ஒழுங்காகவோ மற்றும் மைட்டாசிஸ் செல் பகுப்பு இருந்தாலும் கூட இலைகள் எதன் காரணமாக பெற்றிருப்பதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ கணிகங்கள் இல்லாதனால். ஆப்ஷன் டி, டெல்லி. சோ அடுத்த வினா பாருங்க, செல் சுழற்சியின் வரிசையை காண்கன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? G1S G2M இதான் வந்து பாத்தீங்கன்னா செல் சுழற்சியின் வரிசை. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, செல் சுழற்சியில் G1 நிலையில் எந்த செல் வரையறுக்கப்படுவதால் அந்த நிலை பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ டி ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, செல்சவின் அமைப்பில் பாய்மத்திட்டு மாதிரியை கருத்தில் கொண்டு லிப்பிடுகளும் புரதங்களும் லிப்பிடு ஒற்றை அடுக்கிலிருந்து மறுபக்கத்துக்கு செல்ல கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ லிப்பிடுகள் அரிதாக அங்கும் இங்கும் இடம்பெயர்கின்றன, புரதங்கள் அல்ல இது. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, மேட்ச். ஓகேவா? சோ தைராய்டுகள். சோ தைராய்டுகள் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சி. ஓகேவா? என்னது? ஸ்ட்ரோமாவின் தட்டையான பை, அதாவது 3. அடுத்தது பாருங்க கிறிஸ்டே. கிறிஸ்டேன்றது மைட்டோகாண்ட்ரியாவில் உள்ள ஒரு மடிப்பு, இது வந்து கிறிஸ்டே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர்னே, தட்டு வடிவ போன்ற கொள்கை உறுப்பு. அடுத்து குரோமாட்டின். குரோமாட்டின் வந்து பாத்தீங்கன்னா சுருங்கி அமைப்பை கொண்ட ஸ்ட்ரோமா. சரியா? அடுத்து வந்து பாருங்க, சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரு என்ன வரும்? 3, 4, 1, 2. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க,
விலங்கு செல்களில் மைட்டாசிஸ் சரியாக நடைபெறுவதற்கு அனாப்ளஸ் பிரிநிலைக்கு முன்னேறுதலை ஏற்படுத்த கூட்டமைப்பு உதவுகிறது. இது ஒரு புரத சிதைவை செயல்படுத்த கூட்டமைப்பாகும். மனித செல்லில் ஏபிசி பிழையினால் கீழே உள்ளவற்றில் எது நிகழ முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது ஆன்சர் வந்து பாருங்க சி. அடுத்த கொஸ்டின், செல் சுழற்சியில் எஸ் நிலையில், இதுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம் ஏ. சரியா, ஒவ்வொரு செல்லிலும் உள்ள டிஎன்ஏவின் அளவு 2 மடங்கு ஆகும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, சென்ட்ரோமியர் எதற்கு தேவை? ஓகேவா, குரோமோசோம்கள் துருவ பகுதி நோக்கி நகர்வதற்கு இந்த சென்ட்ரோமியர் வந்து தேவை. ஓகேவா, துருவ மேல, ஓகேவா, ஸோ மேல நகரத்துக்கு தான் துருவ பகுதின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், எதற்கு இடையே ஜோடி சேர்த்தல் நடைபெறுதுன்னு கேட்டிருக்காங்க. 2 ஒத்த குரோமோசோம்களுக்கு இடையே ஜோடி வந்து சேரும். அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள மறைமுக செல் பகுப்பை மைட்டாசிஸை கால்சிசின் மூலம் எந்த நிலையில் தடை செய்யலாம்? ஓகேவா, மெட்டாபேஸ் நிலையில் தடை செய்யலாம். ஸோ அடுத்த கொஸ்டின், குன்றல் பகுப்பில் ஒத்த குரோமோசோம்கள் ஜோடி சேர்த்தலை எவ்வாறு அழைக்கலாம்னா ஜோடி சேர்த்தல் அப்படின்னு வந்து அழைக்கலாம். ரைட்டா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, நட்சத்திர இழையற்ற பகுப்பு மைட்டாசிஸின் திறப்பு பண்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, உயர்நிலை தாவரங்கள். அடுத்த கொஸ்டின், கார அமினோ அமிலம் என்பது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா, அர்ஜினைன் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார அமினோ அமிலம். அடுத்த கொஸ்டின், பின்னூட்ட ஒடுக்கத்திற்கு உதாரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, சோ என்னன்னா ஆப்ஷன், இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, பார்வை ஒளி சார்ந்த ஐசோமியர் வடிவில் ஐசோமியர் அல்லது நிலை சார்ந்த ஐசோமியர்களாக பரிமாற்றங்களை மேற்கொள்வதற்கு நொதிகள் எதற்கு வந்து ஊக்கிகளாக செயல்படுகின்றன கேட்டிருக்காங்க. சரியா, ஐசோமியர்கள். டி தான் ஆன்சர். சோ அடுத்து மீனா, புரதங்கள் பல செயலியல் பயன்பாடுகள் கொண்டுள்ளது. உதாரணமாக சில நொதிகளை பயன்படுத்துகிறது. கீழ்கண்டவற்றுள் ஒன்று புரதங்களின் கூடுதலான பணியை மேற்கொள்ளன எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, சோ ஹார்மோன்கள். சரியா, சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, சோ இந்த பிக்சர்ல எக்ஸ் என்பது வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா, சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். சரியா, சோ டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் அதீத உப்பு செறிவு உள்ள சூழலில் காணப்படுபவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்கி பாக்டீரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சரியான பொருந்தாத எண்ணெயை தேர்ந்தெடு. பிராங்கியா அல்னஸ், இது வந்து சரிதான். சரியா, சோ அடுத்து வந்து பாருங்க, அனஃபினா நைட்ரஜனை நிலைப்படுத்தும், இதுவும் சரிதான். ரைசோபியம் ஆல்பா, இதுவும் சரிதான். ஓகேவா, சோ ரைடோஸ் பயிரிலும் பூஞ்சை வேரின்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறு. ரைட்டா. சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, எவை நன்கு வரையறுக்கப்பட்ட செல் சுவர் கொண்டில்லாத தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் நோய் தொற்றக்கூடிய ஆக்சிஜன் இன்றி உயிர் வாழக்கூடிய உயிருள்ள சிறிய செல்களாகும் அப்படின்னு வந்து இதை கேட்டிருக்காங்க. சரியா, சோ மைக்கோபிளாஸ்மா. ஓகேவா, மைக்கோபிளாஸ்மா, இதுக்கான விடை மைக்கோபிளாஸ்மா. சோ அடுத்த வினா, காலனி உடலம் கொண்ட பாசிக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, பால்வாக்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பூஞ்சை வேரி இதற்கு எடுத்துக்காட்டுன்னு கொடுத்திருக்காங்க. சோ எதற்கு எடுத்துக்காட்டுனா பகிர்வாயுக்கு எடுத்துக்காட்டு. சரியா, சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, சோ எது வந்து பாத்தீங்கன்னா இதுல சரியா வந்து பொருந்திருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா, சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலாஜினிலா ஒத்து விதத்தன்மை கொண்ட ஒரு டெரிட்டோபைட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தவறு. ரைட்டா. அடுத்தது செகஸ் பழவேர்கள் விஏஎம் கொண்டிருக்கின்றன கொடுத்துருக்காங்க. சரியா, சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தவறு. ரைட்டா. சோ மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா 1, 4, 5 மூணுமே வந்து சரி. சோ 1, 4, 5 எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஆர்எச் விட்டேக்கர் என்பவரால் முன்மொழியப்பட்ட 5 உலக வகைப்பாடு இதன் அடிப்படையில் அமையவில்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா, நன்கு வரையறுக்கப்பட்ட உட்கூறு கொண்டது அது அற்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லியிருக்காங்க. இதுக்கான விடை இதுதான். சரி, இந்த ஆர்எச் விட்டேக்கர் பொறுத்தவரையும் 5 வகையான 5 உலக வகைப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது டாக்ஸினாமி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். டாக்ஸினாமி ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீசிஸ், சிற்றினம், பேரினம், வரிசை, குடும்பம் இப்படி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாவரம் மற்றும் விலங்குகளை இவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா அடக்கி வச்சிருப்பாரு. ரைட்டா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. கீழ்காண்பவர்களில் எவற்றில் சுருண்ட ஆரண்ய மற்றும் கேப்சியோமியர்கள் காணப்படுகின்றன? ஓகேவா. ஸோ புகையிலை தேமல் வைரஸ். ஸோ அடுத்த வினா,
வீராய்டுகள் எவ்வகையில் வைரஸ்களிலிருந்து வேறுபடுகின்றன? சரியா, ஆரண்ய மூலக்கூற்றை சூழ்ந்து புரத உரை காணப்படுவதில்லை. சரியா, இதுக்கான ஆன்சர் வந்து டெல்லி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தவறான இணையை தேர்ந்தெடு. சரியா, சோ பைனஸ் இருபால் வகை தாவரம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா தவறு, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாரு, எக்டோகார்பஸ் மற்றும் ஃபியூகஸ் வாழ்க்கை வட்டம் முறையே அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஒற்றை இரட்டை மடிய உயிரி, இரட்டை மடிய உயிரி வாழ் விட்டம். சரியா, சோ இதுக்கான ஆன்சர் சி. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, கருமுட்டையில் குன்றல் பகுப்பு நடைபெறுவது இதன் சிறப்பாகவும் கொடுத்திருக்காங்க. சோ கிளாமிடா மோனஸ் தான் வந்து நடைபெறும். ரைட்டா, சோ அடுத்த கொஸ்டின், கீழ்காண்பவைகளில் எது அவைகள் உற்பத்தி செய்யும் பொருளோடு சரியாக வந்து பொருந்துகின்றன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா, சோ எத்தனால், சக்கரோமைஸ், செரிவிசியே. இதுதான் ஆன்சர். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்காண்பவர்களில் எந்த பகுதி பாக்டீரியா செல்லிலிருந்து ஒட்டும் பண்பையை தருகின்றன கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ கிளைகோகேலிஸ். சரியா, சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது வீராய்டுகள் பற்றிய தவறான கூற்றாகும் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சரியா, இவற்றின் ஆர்என்ஏ அதிக மூலக்கூறு எடையை கொண்டுள்ளது. சரியா, சோ அடுத்த கொஸ்டின், பிரியோபைட்டுகள் மற்றும் டெரிட்டோபைட்டுகளில் ஆண் கேமிட்டுகள் இடம்பெயர தேவையானது எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா நீர் தான். சரியா, அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலில் எத்தனை உயிர்கள் தற்சார்பு ஊட்டம் பெற்றவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை உயிர்கள்னா கேரா, நாஸ்டாக், போரோஃபைரா. சரியா, சோ இது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உல்ஃபியா, நைட்ரோமோனஸ், நைட்ரோபாக்டர். சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா, லாக்டோபேசிலஸ், ஸ்ட்ரெப்டோமைசிஸ். சோ இது வராது. அடுத்தது சாக்ரோமைசஸ், ட்ரிப்டோசோமா, இதுவும் வராது. ரைட்டா, அப்போ 1 and 2 ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரி. சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், கீழே கொடுக்கப்பட்டவற்றில் வெற்றுப்பாறைகளின் மீது காணப்படும் முன்னோடி உயிரினங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் பாருங்க, லைக் அண்ட் பெல். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், இருபால் வகை கேரா தாவரம் கீழ்கண்டவாறு இருப்பிடத்தை காட்டுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே தாவரத்தில் கீழ்ப்பகுதியில் ஊகோனியமும் மேற்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஆந்த்ரிடியமும் காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆப்ஷன் சி. ரைட்டா, சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, பெரும்பாலான பூஞ்சைகளின் செல் சுவரில் காணக்கூடிய முக்கியமான பகுதி எது? சரியா, சோ கைட்டின். ரைட்டா, சோ அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் தவறானது எதுன்னு வந்து கொடுத்திருக்காங்க. சரியா, யுபாக்டீரியாக்கள் போலியான பாக்டீரியங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தவறு. சரியா, சி. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் எந்த இணைகளின் மூன்றிலும் கச இழைகளை கொண்ட ஆண் கமிட்டிகள் பயன்படுகின்றன? சரியா, ரிக்ஸியா, ட்ரையாப்டெரிஸ், சைக்கஸ். ரைட்டா, சோ ஆன்சர் ஏ. அடுத்த வினா, வெளிப்புற புளோயம் சூழ சைபோன்சீன்ஸ் எதில் காணப்படுகின்றன? ஓகேவா, ஆஸ்முண்டா மற்றும் இக்ஸிவிட்டம். அடுத்த கொஸ்டின், மெலடிகைனி இஞ்சியோஸ்டிவால் தாக்கப்படும் புகையிலை தாவரத்தின் பகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ வேர். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, சரியான கூட்டை தேர்ந்தெடுக்கவும். சரியா, சோ செக்கரையா உயரமான மரங்களில் ஒன்று. ஓகேவா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு சரி. சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, பூக்கும் தாவரங்களில் கருவுறுதல் நடைபெறாமல் விதை உருவாகும் நிகழ்வு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க, ஆப்ஷன் டி. கிரியோஸ்பைட்டுகள், யூக்ளினாய்டுகள், டைனோபிளாச ஜெல்லேடுகள் மற்றும் சைலம் மோல்டுகள் இவை அனைத்தும் உள்ளடக்கிய பெரும்பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, புரோட்டிஸ்டா. அடுத்த கொஸ்டின், அசை போடும் விலங்குகளின் சாணத்திலிருந்து உயிர்வளி உற்பத்தி செய்ய பயன்படும் முன்னோடி தொல் உட்கரு உயிரி எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, மெத்தனோலஜின்ஸ். சரியா, ஓகேவா. சோ இந்த வாயு எது, இதுல இருந்து வரக்கூடிய போன டெஸ்ட்ல என்ன வாயு வருதுன்னு நம்ம பார்த்தோம், என்னன்னா மீத்தேன். ஓகேவா, மீத்தேன் CH4 நம்ம சொல்லுவோம். ரைட்டா, பாத்துக்கோங்க இதையும். அடுத்த கொஸ்டின் பாரு, இலைகள் முட்களாக மாறுபாடைந்தவை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓபன்ஷியா. சரியா, அடுத்தது, படகு அள்ளி என்ற சிறப்பு பண்பு கொண்ட காணப்படும் மலர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இண்டிகோஸ்பேரா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பெரிகை நைஸ் மலர்கள் எதில் காணப்படுகின்றன கேட்கிறாங்க. சரியா, சோ ரோஜா. அடுத்த கொஸ்டின்,
கொடுக்கப்பட்டவைகளில் எந்த ஒரு கூற்று சரியானது? ஓகேவா? மக்காச்சோள விதையில் புரதத்தாலான அலுரான் அடுக்கு காணப்படுகிறது. சோ இது வந்து சரி. சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. உண்ணும் தரைகீழ் தண்டிற்கு உதாரணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ. அடுத்து பாருங்க. சூல், ஒட்டு திசு மற்றும் கனித்தோல் ஆகிய இரண்டும் உண்ணும் பகுதியாக இருப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. தக்காளி. சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. அள்ளி வட்டம் அல்லது புள்ளி வட்டம் ஆகியவை ஒன்றுக்கொன்று தழுவி ஒரே குறிப்பிட்ட திசையில் அமையாமல் இருக்கும் நிலைக்கு அடுக்கு இதழமைவு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின். விதையுறை மென்மையாகவோ சவ்வு போன்றோ கிடையாது. சோ எதுல கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. சோ தென்னையில. சரியா? சோ அடுத்த வினா. தக்காளி மற்றும் எலுமிச்சையில் சூல் ஒட்டுமுறை எதுனா வந்து பாத்தீங்கன்னா அச்சு சூல் ஒட்டுமுறை. ரைட்டா? இதெல்லாம் வந்து இனப்பெருக்கத்திற்கும் அந்த காய்கறிகள் உற்பத்திக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை பயன்படுத்தப்படுது. அடுத்த வினா பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வெக்ஸலரி இதழமைவு இந்த குடும்பத்தின் சிறப்பமைவு. சரியா? சோ பெபேசி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இலை தொழில் காம்பு எதில் காணப்படுகிறது? ஆஸ்திரியா அக்ரேசியா. சரியா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. இந்திய பாசியலின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா எம்ஓ பார்த்தசாரதி. ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. மிக தொன்மையான ஆல்கா கிரிப்டோனியா ஆகும். ஏறத்தாழ 2100 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையானது ஆகும் கொடுத்திருக்காங்க. சோ கூற்று ஒன்றும் சரி, ரெண்டும் சரி. போத் ஆர் ரைட். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. பியோபைசி என்பது எந்த வகையான பாசியை குறிப்பது? பழுப்பு பாசி. ரைட்டா? ஸ்டீல் என்பது வாஸ்குலார் திசுக்களான மைய உருளையை குறிக்கும். இது சைலம், புளோயம், பேரிச்சைகள் ஆகியனவை ஆகும். சரியா? சோ ரெண்டுமே சரி. அடுத்த வினா. வேதியியலுக்கான நோபல் பரிசை பீட்டர் ஆக்ரோ என்பவரால் எந்த ஆண்டு பெற்றார்? 2003ஆம் ஆண்டு பெற்றிருப்பார். அடுத்த கொஸ்டின். அல்புமினல் அல்லாத விதை எதில் உற்பத்தி செய்யப்படுகிறது? பட்டாணி. ஓகேவா? சோ இதெல்லாம் கிரிகர் ஜோகர் மெண்டல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டாணியை தான் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. மின்னணு நுண்ணோக்கியை கண்டுபிடித்தவர் யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா நாள் மற்றும் ரஸ்கா. அடுத்து வந்து பாருங்க. ஓம்னி செல்லுலா இ செல்லுலா என்ற கூற்றை தந்தவர் யாருன்னா விர்ச்சோ. சரியா? நன்றி, வணக்கம்.